வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா யூடியூப் சேனல் செய்யார்லேருந்து பேசுகிறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ தான். 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். மழை வரப்போகுது, வாகனங்கள்லாம் கவனமாக ஓட்டுக்குன்னு சொல்லியிருந்தேன். அது சில நண்பர்கள் கேட்டாங்க, அது நான் மழையில் மட்டும் வண்டியை பத்திரமா ஓட்டுங்க, மெதுவாக ஓட்டுங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சில பதில் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன் மழையில் மழை ஆரம்பித்த உடனே வண்டியை பொறுமையாக ஓட்டுங்கன்னு சொன்னேன்னா, மேக்சிமம் கொஞ்சம் போகிற பழைய வண்டிகள்லாம் ஆயில் ஓஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே ஆயிலெலாம் சொட்டி இருக்கும். ரோடு வேறு வழி எங்கும் தார் ரோட்டில் ஆயிலுங்கள்லாம் ஏற்கனவே சொட்டி இருக்கும். இப்போ மழை பெஞ்ச உடனே அந்த ஆயிலுங்கள்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சடன் பிரேக் அடிக்கும்போது கிரிப்னஸ் இருக்காது, வழிக்கு விட்டுடும். அதனால தான் மழையில் வண்டிங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுன்னு சொல்லிட்டோம்னா ரோடு கிரிப் நம்மளுக்கு கிடைக்காது. தார் ரோட்டில் அந்த ஆயிலெலாம் ஏற்கனவே நிறைய வண்டிகள்லேருந்து அங்கங்கே சொட்டி இருக்கும் ஆயிலுங்கள்லாம். நீங்கள் கூட நான் சொல்கிறது உண்மையாக போயின்னு இப்போ நீங்கள் மழை டைமில் ரோட்டில் போகும்போது பாருங்கள், அங்கங்கே ஒரு ரவுண்டு வட்டத்தில் இருக்கும் ஆயிலுங்க. நீங்கள் எதிர்பாராமல் அங்கே சடன் பிரேக் அப்ளை பண்ணிங்க, வண்டி பிரேக் நிற்காது. அதனால் போய்ட்டு நம்ம இடிச்சிடுவோம், இல்லை கீழே கை கால் உடஞ்சிரும். அதுக்காக தான் மழை டைமில் ரொம்ப கவனமாக ஓட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் நண்பர்களே. இன்னும் போனால் இப்போ கண்டினியூஸாக 2 நாளாக மழை பெஞ்சின்னு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். பருவமழை வந்ததுனால போதுமான அளவுக்கு இரவு நேர பயணத்தை கொஞ்சம் பார்த்து போங்க. அந்த தரப்பாலத்தெல்லாம் கிடக்கும்போது தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக போங்க. பாலம் எப்படி இருக்குது, முன்னே ஏன்னா வண்டி போதா என்ன ஏது கொஞ்சம் கவனமாக போங்க நண்பர்களே. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் நாளாக மழை பெஞ்சு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போது கண்டிப்பாக பருவமழை வந்தனால கண்டிப்பாக ஏரி குளம்லாம் ரொம்ப இருக்கிறது. ரொம்ப கவனம் தேவை நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் ஒயர் பழைய கம்பங்கள்லாம் திடீர்னு இரவு நேரத்தில் எங்கன்னா கட்டாகி விழுந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம வாகன ஓட்டிகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது இந்த மழை நாளில் தான். ஏன்னா எங்கே எதிர்க்கணும்னு தெரியாது. 2வது நம்ம இந்த சுற்றுலா வாகனங்கள் வெளியே போகிறவங்களுக்கு நம்ம இடத்த மாற்றி போகிறதுனால அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் கணிக்கணும். அதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படுது. ரொம்ப கவனமாக போங்க. அதுமாதிரி எங்கன்னா வண்டி விட்டிங்கன்னா ரொம்ப பழைய காம்பவுண்டு சுவர் பக்கத்தெல்லாம் விடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி மழை பெஞ்சு சுவரெலாம் ஊறி போயிருக்கும். எப்போ கீழே சாயின்னு சொல்ல முடியாது. சில இடத்துங்களில் போதுமான அளவு கொஞ்சம் தள்ளி விடுங்க வண்டிங்களெல்லாம். இன்னும் நிறைய சொல்லணும். நம்ம மோட்டார் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ஆபத்து இருக்குதுன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப கவனமாக நம்ம செயல்படணும். இந்த ஒரு மாதம் நம்மளுக்கு இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் ரொம்ப கவனமாக வாகனத்தை இயக்கணும். இரவு நேரத்தில் பார்த்து நம்ம செய்யணும். எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க நண்பர்களே. நல்லபடியாக போய் நல்லபடியாக எல்லோரையும் எத்தாந்து அவங்க வீட்டில் நம்ம சேர்க்கறது நம்ம கடமை. 1000 கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் மறைச்சி டிரைவர் மனசுக்குள்ளேயே வச்சுன்னு வண்டியை ஓட்டி பத்திரமா எல்லோரையும் எத்தாந்து சேர்க்கணும். நம்ம பேசுகிறது எங்கே பேசலாம், நம்ம கண் ரெண்டு சைடு மிரர்லையும் சென்ட்ரு மிரர் பேக்கில் வர வண்டியை நம்ம 24 மணி நேரம் கவனிச்சுன்னு தான் இருக்கிறோம். அதனால் நம்ம பத்திரமா ஜனங்க நம்மளை நம்பி ஏறி உள்ளே படுக்கிறாங்க, தூங்குறாங்க, டிரைவர் கூட்டும் போய் சேப்பார்ன்ற நம்பிக்கையில் வராங்க. அதனால் நம்ம கொஞ்சம் இதை கவனமாக போனோம். பைக் ஓட்டுற நண்பர்கள் மீண்டும் சொல்கிறேன், தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக போங்க. உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ்ஸே தெரியல. நிறைய பேர் பார்க்குறேன், இப்போ கூட இந்த மழையில் கூட பார்க்குறேன், செம்ம ஸ்பீடு ஓட்டுறீங்க. ராஜா உங்களாம் எதிர்காலம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஒரு டிரைவருக்கு தான் தெரியும் ஒரு உயிரை காப்பாற்றோட கஷ்டம் என்னான்றது. இந்த ஸ்டேரிங்கில் உட்காந்து பாருங்கள். ஒரு நாள் உட்காந்து இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா தான் ஒரு உயிரை காப்பாற்றுதுன்னா என்னான்றது உங்களுக்கு முழுசாக தெரியும். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திருப்போம். இப்போயே சொல்கிறேன், மழை காலம் இருக்குது. ரொம்ப கவனமாக நீங்கள் பைக் ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, லாரி ஓட்டினாலும் சரி, எனி வெஹிக்கிள் கவனமாக செயல்படுங்க. பத்திரமா வீடு போகிற வரைக்கும் பத்திரமா போய் பத்திரமாங்க. நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, நம்ம வண்டியில் வரவங்களை நம்பி குடும்பம் இருக்குது, எதிர்க்கு வரவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்த்து செயல்படணும். அன்பு நண்பர்களுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இதை பாருங்கள், சாலையில் பாருங்கள், அங்கங்கே ஆயில் பாருங்கள், ரோட்டில் பாருங்கள், ரவுண்டாக வெளியே வந்து பாருங்கள் மழை பெஞ்சதுனால. அதனால தான் சொல்கிற நண்பர்களே, கவனமாக ஓட்டுங்க. பத்திரமா வீடு போய் சேரணும், பத்திரமா வரணும். பார்த்து பத்திரமா வாகனங்களை இயக்குங்க. பைக்காக இருந்தாலும் சரி, பிரேக் அடிச்சு இந்த மாதிரி இடத்துலலாம் நிற்காது. பாருங்கள், மெயின் ரோடு தான் வீடியோ எடுத்து போட்டுருக்குறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே. கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.